4வது வார்டுலேருந்து நான் பேசுகிறேன். 4வது வார்டில் காலேஜ் ரோட்டில் போகிறேன். அனந்தல்லேருந்து 4வது வார்டு காலேஜில் பேசுகிறேங்க. என்ன குறைன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாத்ரூம் செயல்பட்டு இருந்தது. 20 ஆண்டு காலமாக செயல்படுது. 20வது காலம் போன ஆண்டில் காற்று மழை அடிச்சது, ஒயர் அறுந்து போச்சு. அதனால் இந்த பகுதியில் இருக்கிற பெண்களோ, பொம்பளைங்க, ஆம்பளைங்க, குழந்தைங்க, வயசுக்கு வந்த பொம்பளைங்க யாருமே பாத்ரூம் போட முடியல. நல்ல நடைமுறையில் இருந்தது. அது தலைவர் எடுத்து சீர் பண்ணல. நாங்கள் எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டோம். அது குறை தீரல. இது அதே மாதிரி இந்த வார்டில் ஒரு வார்டுக்கு தண்ணி போகிற டிச்சு கட்ட சொன்னோம், அதை கட்டவே இல்லை எங்களுக்கு. இந்த ஏரியாவில் இதை பண்ணி கொடுக்கல. அனந்தல கிராமத்துலேருந்து ஸ்கூல்லேருந்து சுடுகாட்டுக்கு மயானத்துக்கு போகிறதுக்கு ரோடு சரி கிடையாது. குழந்தைங்க அந்த பாதையில் தான் போகுது. அது கெலீஜாக இருக்குது, ரொம்ப முள்ளாக இருக்குது. அது நீங்களே பார்த்தாலும் சரி, நாங்களே சொன்னாலும் சரி, நான் சொல்கிறேன்னு பார்த்தாக்கல, இதை நீங்கள் செயல்பட்டதுக்கு சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க எடுத்துக்கினாலும் சரி, அந்த ரோடு 2 பாதையுமே சரிப்படல. கைலாசநாதர் தெருன்னு ஒரு தெரு, அந்த தெருவும் அந்த தெருவில் தான் கைலாசநாதர் தெருனாக்கா டெத்து ஆச்சுன்னா தூக்கின்னு வரத்துக்கு தெருவுக்கு பேர் கைலாசநாதர் தெரு. அந்த தெருவில் டெத்து வரல, கீழே இறக்கி கையில் பிடிச்சின்னு வர வேண்டிய நிலைமை. அதே மாதிரி ஸ்கூல் அனந்தலை ஸ்கூல்லேருந்து சுடுகாட்டுக்கு வர வழியில் மொத்தமே முள் தான், பாதையே கிடையாது. பாதையை கையில் தூக்கிட்டு வரோம். அந்த ரோட்டை சரி பண்ணலை. எத்தனையோ முறை சொல்லி பார்த்துட்டோம். தேவையில்லாத வேலையெல்லாம் செய்கிறாங்க பஞ்சாயத்தில். இது தேவைக்கிற இடம் கேட்டாக்கா இதில் கொஞ்சம் புறம்போக்கு ஏரியா இருக்குது, நாங்கள் செய்ய மாட்டோம். இங்கே பட்டா கேட்டதுனால எங்களுக்கு ஓட்டு போடலை, அதனால் இந்த ஏரியாவில் நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோன்னு இந்த ஏரியாவில் வந்த தலைவர் 3 வருஷமாக எதையுமே செய்ததில்லைங்க. அது அந்தந்த குறைபாட்டில் அப்படியே நிற்கிது. இங்கே இருக்கிற தாய்மாருங்க இந்த லெட்டின் போகிறதுக்கு இல்லாமல் ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருக்காங்க. எல்லா மோட்டரும் இருக்குது, எல்லாம் சரி பார்ப்பாங்க சொல்லி பார்த்தா யாருமே அதை காதில் போட்டுக்கலைங்க. இந்த ஊரில் இந்த 4வது வார்டில் எவ்வளோ மொத்தமே குறை தான், எதையுமே செய்யலை தலைவர்